ஃபர்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் பிரைசஸ் பத்தி பாத்துருவோம். MCX கோல்டு 10 கிராம்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,58,000 rupees அண்ட் per ounce கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $5,074. நேற்று மட்டுமே சில்வரோட பிரைஸ் வந்து 6.5% இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் 1 kg சில்வரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,68,000 rupeesல இருக்கு. ஒரு ounce சில்வரோட பிரைஸ் வந்து $86.32. யூஎஸ்ல வந்து எக்கனாமிக் டேட்டா நல்லா ரிப்போர்ட் ஆகி இருக்கிறதால ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனுக்காக பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அவங்களோட பிக்கஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. பிடி அக்ரினாஸ் பேண்டா நுசான்ட்ரா அப்படின்ற இந்தோனேஷியாவோட ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைஸ் தான் இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 70,000 வெஹிக்கிள்ஸ் வந்து சப்ளை பண்ணும். இந்த 70,000 யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 35,000 யூனிட்ஸ் வந்து யோதா அப்படின்ற வெஹிக்கிளும் அல்ட்ரா T.7 ட்ரக் அப்படின்றது வந்து 35,000 யூனிட்ஸ் வந்து டெலிவர் பண்ணணும். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அவங்களோட இந்தோனேஷியன் சப்சிடரி டாடா மோட்டார்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்தோனேஷியா அப்படின்ற கம்பெனி மூலமா தான் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ண போறாங்க. இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மெயினா அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் லாஜிஸ்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது IIFL ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட லார்ஜஸ்ட் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க. இந்த பாண்டோட வர்த் வந்து பாத்தீங்கன்னா 2,000 crores. இது வந்து இந்த ஃபைனான்சியல் இயர்ல IIFL ஃபைனான்ஸ் இஷ்யூ பண்ற செகண்ட் பாண்ட். பிரிக் ஒர்க் ரேட்டிங்ஸ் அண்ட் கிறிசில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து AA ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 year 3 year அண்ட் 5 year அப்படின்னு 3 மெச்சூரிட்டி பீரியட் வந்து சொல்லியிருக்காங்க. 2 year பாண்டுக்கு வந்து 8.7%, 3 year பாண்டுக்கு வந்து 8.85% அண்ட் 5 year பாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9% ஆஃபர் பண்ணிருக்காங்க. இந்த பாண்ட்ல கிடைக்க போற அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா லெண்டிங்காகவும் ஏற்கனவே இருக்க பாரோயிங்ஸை ரீபே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது டைட்டனோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் வந்து 61% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 42% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்டர்ல 17,550 crores இந்த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 42% இன்க்ரீஸ் ஆகி இந்த இயர் அக்டோபர் டு டிசம்பர் குவார்டர்ல வந்து டைட்டனோட டோட்டல் ரெவன்யூ வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 24,915 crores. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் குவார்டர்ல 1,047 crores-ல இருந்து 1,684 crores-ஆ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டைட்டனோட எக்ஸ்பென்சஸ் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16,472 crores வந்து 23,192 crores-ஆ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டைட்டனோட ரெவன்யூலே பாத்தீங்கன்னா வாட்ச் அண்ட் ஜுவல்லரி செக்மெண்ட் தான் அதிக ரெவன்யூ கொடுத்துருக்கு. வாட்ச் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாட்ச் சேல் பண்ணதுல டைட்டனோட டோட்டல் ரெவன்யூ வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,295 crores. ஜுவல்லரி செக்மெண்டோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 245% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 23,492 crores. அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் வந்து 90%, ரெவன்யூ வந்து 42% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்டர்ல 7,278 crores இந்த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் அக்டோபர் டு டிசம்பர் குவார்டர்ல டோட்டல் ரெவன்யூ வந்து 10,343 crores-ஆ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 218 crores-ல இருந்து 418 crores-ஆ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸோட EBITDA வந்து பாத்தீங்கன்னா 750 crores-ல இருக்கு அண்ட் EBITDA மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 7.5%-ல இருக்கு. டிசம்பர் குவார்டர்ல வந்து டோட்டலா 18 ஸ்டோர்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நியூ லேபர் கோட்ஸ்னால பாத்தீங்கன்னா ஒன் டைம் எக்ஸெப்ஷனல் எம்ப்ளாயி பெனிஃபிட் ப்ராவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 41.5 crores வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.